இது வந்து எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டின்றதை விட ஒரு ஒரு நல்ல ஷோகேஸ் என்னென்னா, இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர் ஐயா கேஎஸ் ரவிக்குமாராக இருக்கட்டும், பாபா, அதுபோக பாட்ஷா, அண்ணாமலை போன்ற படங்களை இயக்கியவர். அவர் எந்த டைரக்டரா இருக்கட்டுமே, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் கூடலாம் நடிச்சுட்டு, சுரேஷ் கிருஷ்ணா சொல்ல வந்தேன். எல்லா டைரக்டர்ஸுமே வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு படம் பண்ணிட்டு, ஒரு ஒரு அவங்களுக்கான ஒரு 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 டிப் இருக்கும். ஒரு சின்ன ஒரு டிப் வரும். அந்த டிப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹைக்குன்றது யாருக்கும் அமைஞ்சிராது. எல்லாருக்கும் அமைஞ்சிராது. ஒரு சில டைரக்டர்ஸ் மட்டும் தான் அமையும். இப்போ நீங்கள் ஏஆர் முருகதாஸ் எடுத்துக்கோங்களேன். எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிவகார்த்திகேயனை வச்சு மதராசி எடுத்துட்டாரு. இன்றைக்கி அவருக்கான அடுத்த ஸ்கோப் என்னன்னே தெரியாது. இப்படி எல்லா டைரக்டர்ஸோட லைஃப்பும் ஒரு பீக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டிப்போடு அப்படியே முடியும். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸோடலாம் வந்து படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் நடிகராக நடித்து அதுக்கப்புறம் இவருன்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லாம் அரண்மனை போன்ற ஃப்ரான்ச்சைஸில் உருவாக்கிட்டு காமெடி படம், அதே நேரத்தில் ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் கொடுக்குறதுல ஒரு பெஸ்ட் நடிகராக வந்து ஒரு பெஸ்ட் டைரக்டராக இன்றைக்கி வரைக்கும் அறியப்படுற ஒரு சுந்தர் சி. அப்படிப்பட்டவருக்கு மறுபடியும் ஒரு பீக்குன்னா அமையாது.